தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அற்புதமான இந்த நல்ல பகல் வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமது வார்த்தைகளை சிந்திக்க தியானிக்க ஆண்டவர் தந்திருக்கிற வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர கிருபைதாரும். நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே, ஆமென். அருமையான வாய்ப்பை வழங்கிய ஆண்டவருக்கும் அருமையான போதகரவர்களுக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் திருச்சபையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் வாசித்த இறை பகுதிகளை நாம் சிந்தனைக்கென்று நாம் தெரிந்து கொள்வோம். நாம் வாசித்த 4 வேத பகுதிகளுமே முக்கியத்துவம் வாய்ந்த வேத பகுதிகள். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே மிகவும் ஒரு அருமையான வார்த்தைகள் என்று சொன்னால் இது மிகையாகாது. குறிப்பாக இந்த வார்த்தைகள் திருமண காலகட்டத்திலே வாசிக்கின்ற வேத பகுதிகள். நாம் வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசாயா 62வது அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால், அந்த அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னாலே தன்னுடைய இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாய் இருந்தபோது திரும்ப விடுதலை பெற்று வருவார்கள். வருகிற போது அவர்களுக்கு கிடைக்கின்ற என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் என்று அந்த பகுதி ஆண்டவர் அங்கே ஏசாயா மூலமாக வெளிப்படுத்துகிறார். அருமையான 1 அந்த 5 வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஏசாயாவுடைய 3வது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பகுதியை சொல்லுவாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஏறத்தாழ ஒரு 50-60 வருஷங்களுக்கு மேலாக அவர்கள் சொந்த ஊரை விட்டு பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நிலம் அல்லது வீடு வாசல் எல்லாமே அங்கே பாலடைந்து கிடக்கிறது. குடியிருப்பதற்கான சூழல் அங்கே இல்லை. அங்கே அவங்களுடைய விவசாய நிலம் எல்லாமே தரிசு நிலங்களாக பாலடைந்து கிடக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை திரும்ப வருகிற போது அந்த நிலமானது, வீடானது, அவங்களுடைய பகுதியானது எப்படி மீண்டும் ஒரு செழிப்பை தரும் என்று இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு வாக்குறுதியாக இந்த இடத்துல தருகிறார். அங்கே திரும்பி வருகிற போது பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த முதல் வசனம் சொல்கிறது, இப்பொழுது காலையில பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு இரவு முடிந்து காலையில ஒரு புதிய வெளிச்சம், சூரிய உதயத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகிறதோ, அது போல அவர்களுக்கு காலை பொழுது சூரிய உதயத்தை போன்ற ஒரு சூழல் அவர்களுக்கு வரும் என்று ஏசாயா இங்கே அவர்களுக்கு அறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவங்களுடைய மீட்பு சுடரொளி வெளிச்சத்தை போல அவங்களுக்கு இருக்கும் என்று அங்கே ஏசாயா சொல்லுகிறார். அருமையானதை அதை சொல்கிற போது புற மக்கள் மத்தியில நீங்கள் கட்டாயமாக கடவுள் உங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு காலம் உங்களை குறைவாக பேசினாங்க, அவதூறாக பேசினாங்க, நீங்க செய்த பாவங்களை குத்தி காட்டினாங்க. ஆனா அதெல்லாம் போய் இப்பொழுது ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, உயர்வாக வைப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அதை செய்வதற்கு ஆண்டவர் வேகமாக உங்களை நோக்கி வருகிறார், தீவிரமாக வருகிறார் என்று சொல்லி அந்த பகுதி சொல்கிறது. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு அவரே தன்னுடைய சொந்த நாவினால் அந்த மக்களுக்கு பெயர் சூட்டுவார் அப்படின்னு எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. அப்ப அருமையானது அந்த 2ஆம் வசனத்துல பார்க்கிற போது, ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் என்று அங்கே சொல்லுகிறார். அருமையானது சாதாரண மக்கள் பேச்சு அழைத்தா அதை நம்ம உயர்வாக பெருசாக நம்ம நினைக்கிறது இல்லை.
இதை ஒரு அரசியல் தலைவர்களோ அல்லது முக்கிய உயர் பதவியில் இருக்கிறவர்கள் ஒரு பேர் வைத்து அழைத்தால் நமக்கு உடனே ஒரு பெரிய பூரிப்பு வருகிறது. அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார், எனக்கு அவர் பெயர் சூட்டினார் என்றெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம். சில தேர்தல் பிரச்சார நேரங்களில் நாம் பார்ப்போம், அரசியல் பிரச்சாரங்களிலே தலைவர்கள் சொல்கிற அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நீங்க ஒரு பேர் வைங்கன்னு சொல்லி எல்லாம் அவர் உற்சாகப்படுத்துவார்கள். அப்ப அருமையானது, இங்கே ஆண்டவரே இங்கே ஒரு பெயரை அவர்களுக்கு வைப்பதாக அவர் சொல்லுகிறார். அவருடைய வாயால் அந்த பெயரை சொல்வது எங்களுக்கு கிடைத்த ஒரு மகிழ்ச்சியாக அந்த இஸ்ரவேல் மக்கள் கருதுகிறார்கள். அருமையானது, அந்த 3ஆம் வசனத்துக்கு வருகிற போது அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய கரத்துல நீங்க அழகிய மணிமுடியாய் திகழ்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்க இருக்கிற சூழல் பார்த்தீங்கன்னு சொன்னா, இனிமேல் நமக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைக்குமா, நாம் இங்கேயே சிறையிலேதான் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுமா என்று கலக்கத்தோடு இருந்த அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் மீண்டும் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு அழகிய வாழ்க்கை தருவதாக ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய கரத்திலேயே அவங்க ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட மக்களாக அங்கே விளங்குவார்கள் என்று ஆண்டவர் இந்த 3ஆம் வசனத்துல அழகாக சொல்கிறார். அதை சொல்லிட்டு தான் 4ஆம் வசனத்துல அவங்களுக்கு பெயர் மாற்றம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெயர் மாற்றம் நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமானது. ஆதியாகம புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆபிராம் என்று இருந்தவர் ஆபிரகாம் என்று பெயர் மாற்றம் பெற்றார். அதற்கு பின்பு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோபு என்று இருந்தவர் இஸ்ரவேல் என்று ஒரு பெயர் மாற்றம் பெற்றார். அதற்கு பின்பு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே இதுவரைக்கும் அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்தார்கள், பாலடைந்த நிலத்திலே வாழ்க்கை இழந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டார். இனிமேல் நீங்க கைவிடப்பட்டவங்க என்று யாரும் உங்களை சொல்ல மாட்டார்கள். காரணம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து வாழ்கிறார் என்கிற பெயரைத்தான் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்று அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, பால் பட்டதுன்னு சொல்லுவாங்க. பால் பட்டதுன்னா பாலா போச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அந்த நிலம் பாலா போச்சு, அந்த குடும்பம் பாலா போச்சு, அந்த வீடு பாலா போச்சுன்னு சொல்லுவாங்க. அப்பனா அவங்க வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார், இனிமேல் அப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு இல்லை என்று ஆண்டவர் இங்கே அறிவிக்கின்றார். அருமையானவர்களே, இனி உன்னுடைய நாடு அப்படிப்பட்ட ஒரு நாடாக, உன்னுடைய ஊர் அப்படிப்பட்ட ஊராக இருக்காது என்று ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் அங்கே பெயர் சூட்டுகிறார். அற்புதமான பெயர், நீ இனிமேல் எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். எப்சிபா என்றால் என்ன? ஆண்டவர் உன்னில் மகிழ்ச்சி கொள்கிறார், அல்லது அவளிடத்தில் மகிழ்ச்சி கொள்கிறார் அப்படிங்கிறது தமிழ் அர்த்தம். அப்ப அருமையானவர்களே, ஒரு மணமகனுக்கு மகிழ்ச்சி யாரிடத்துல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கன்னா அந்த மணப்பெண் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவளிடத்தில் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இஸ்ரவேல் மக்களிடத்தில் தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப அருமையான இஸ்ரவேலுடைய மக்களை இதுவரைக்கும் துயரத்தையும் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையே அனுபவித்து வாழ்ந்த அவர்களுக்கு இனிமேல் இல்ல, நான் உங்களோடு இருக்க போகிறேன், உங்களோடு நான் வாழப் போகிறேன், இனிமேல் உங்களிடத்துல தான் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த இடத்துல அவர்களிடத்திலே சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு பேர் சொல்லப்படுகிறது, அதுல பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். பியூலா என்றால் திருமணமானவர் என்று அர்த்தம். அப்போ ஆண்டவர் அவர்களை இனிமேல் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதாக வாக்குறுதி கொடுக்கிறார். இனிமேல் உங்களோடவே நான் இருக்க போகிறேன், நீ எனக்கு சொந்தம், இனிமேல் நான் உன்னை விடமாட்டேன் என்று அந்த இடத்துல ஆண்டவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதுதான் கீழே சொல்றாரு, ஆண்டவர் உன்னை விரும்புகிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் என்று அந்த வசனத்திலே நிறைவு வருகிறது. அருமையானது, நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மீது கரிசனையுடையவராக, அவர்களுடைய துயரத்தை மாற்றுகிறவராக, அவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் விருந்தையும் கொடுக்கிறவராக இந்த இடத்துல சித்தரிக்கப்படுகிறது. சங்கீதம் 36 நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா,
அந்த நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அதுல ஆரம்ப வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு துயரம் நிறைந்த வசனங்களாக இருக்கும். பாவிகள் அல்லது கஷ்டத்துல இருக்கிற மக்கள், துயரத்துல இருக்கிற மக்கள் அவங்களுடைய ஆறுதலுக்கும் நம்பிக்கைக்கும் ஆண்டவரை தேடி ஓடுகிற ஒரு சம்பவம் அதுல இருக்கும். அப்புறமேல ஆண்டவர் அந்த மக்களுக்கு அவங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னித்து, அவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து அவர்களுக்கு ஒரு பெரிய விருந்தை, ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, மகிழ்ச்சியை தருவதாக இந்த பகுதி சொல்கிறது. அதே போலதான் இந்த பகுதியிலும் ஆண்டவர் அந்த கஷ்டத்துல துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறதாக இங்கே சொல்லப்படுகிறது. அருமையானது அந்த அந்த அதே அதிகாரத்துல கடைசி வரைக்கும் நீங்க படிச்சுன்னு சொன்னா, ஏசாயா 62 ஃபுல்லா படிச்சுன்னு சொன்னா, நான் உன்னை தொடர்ந்து பாதுகாப்பேன் என்கிறது அடுத்த 6ஆம் வசனத்துல இருந்து கீழே இருக்கும். அவங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதாக வாக்குறுதி செய்கிறார். கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா 12ஆம் வசனத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் பரிசுத்தவான்கள் அல்லது புனிதமான மக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க அழைக்கப்படுவீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் விடுதலை அடைந்தவர்கள், நீங்கள் இதுபோல் இவ்வளவு நாள் அடிமைகளாக இருந்தீர்கள், இனிமேல் நீங்கள் அடிமைகள் அல்ல, சுதந்திரவாளிகள் என்று ஆண்டவர் இந்த இடத்துல அவரை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுல பார்த்து 12ஆம் வசனத்துல தேடி கண்டுபிடிக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லி அதுல வருகிறது. அது மாத்திரமல்ல, இனிமேல் கைவிடப்படாத நகரம் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் மீது ஒருவேளை ஆரம்பத்திலே கடவுளுக்கு கோபம் இருந்தது. காரணம், அவர்கள் செய்த குறைகள், பாவங்கள். அது நிமித்தமாய் பாபிலோனுக்கு சிறை கைதிகளாக சென்றார்கள். ஆனால் மீண்டும் ஆண்டவர் அவருடைய குறைகள் எல்லாம் மன்னித்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை தருவதை இந்த பகுதி நமக்கு மிகவும் அழகாக சுட்டி காண்பிக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஒருவேளை இது போன்ற சூழலே நாம் கூட கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் சோர்விலும் நாம் இருப்போம். ஆனால் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை கைவிடாதவராக, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்குறைவராக இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைப்போம். நான் வாசித்த நிருப பகுதிக்கு நாம் திரும்புவோமானால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அன்பளிப்புன்னு சொல்லுவாங்க, அது கிஃப்ட்னு சொல்லுவாங்க, பரிசுகள் சொல்லுவாங்க. திருமணம் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டுல போயிட்டு கூட ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை வாட்சி பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். எலெயேசர் ஆபிரகாமுடைய மகனுக்காக, ஈசாக்குக்காக ஒரு பெண் பார்க்கும்படி செல்வார். அந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அவர் செல்கிறார். போன இடத்துல அவர் வேண்டிக் கொண்ட பிரகாரமாகவே ஒரு பெண் கண்ணுல தென்படுவாங்க. அப்ப கண்ணுல தென்பட்ட உடனே அவர் மனதுக்குள்ள வேண்டிக் கொள்வார், நான் எனக்கு தண்ணி தாகத்துக்கு தண்ணி தான் கேட்பேன். அவங்க அதுக்கு ஒட்டகத்துக்கெல்லாம் தரணும், எல்லாத்துக்குமே தரணும்னு சொல்லி உற்சாகமா சொல்லணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டே மனதில் நினைத்து கொண்டே சொல்லுவார். ஆனால் அதே போல அந்த பெண்மணி அழகாக சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கின்றேன், உங்க ஒட்டங்களுக்கு தண்ணி வார்க்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியோட சொல்லுவார். சொன்ன அந்த தண்ணியை பெற்றுக்கொண்ட பின்பு அவர் பரிசுகள் கொடுப்பார். உடனடியாக வீட்டுக்கு சென்று அவங்களுடைய அம்மாவும் உடன் பிறந்தவர் சகோதரரும் கேட்பாங்க, என்ன புதுசா என் கையில காதல எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்பாரு. எனக்கு பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லி. அப்ப அவரும் அந்த வீட்டுக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பார். அந்த வீடுகளுக்கு முழுமையான பரிசுகளை கொடுப்பார். அப்ப அது போல் அருமையானவர்களே, திருமண நிகழ்ச்சி என்றாலே மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகளை கொடுத்து கொள்வது, பரிசுகளை கொடுத்து கொள்வது நாம் கண்கூட பார்க்கிறோம். ஆண்டவரும் கூட மணவாட்டியாகிய தன்னுடைய இஸ்ரவேலருக்கு எப்படி பரிசுகள் கொடுக்கிறாரோ அதே போலதான் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிற போது, கொரிந்து திருச்சபை மக்கள் புறஜாதிகள் நிறைந்த ஒரு பட்டணம், நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற பழனி பட்டணம் போல. அதிகமாக பாத்தீங்கன்னா அங்க காதல் தேவதை அப்ரோடுன்னு சொல்லுவாங்க, பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருந்த காலம் அந்த ஊர். பெண்களை அதிகமாக மதிக்கிற ஒரு ஊர். தேவாலயத்துல விட அந்த அப்ரோடை கோவில்ல கூட்டம் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு திருச்சபை உருவாச்சு. அப்ப அந்த திருச்சபை மக்களுக்கு இங்க அவர் எழுதுகிறார், அருமையாக சொல்லுகிறார், நீங்கள் ஊமையான சிலைகளுக்கு முன்பு
நீங்க அன்றைக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் பெறாத மக்களாக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவரிடத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை மனவாட்டியாக தெரிந்து கொண்டார். உங்களுக்கு நிறைய அன்பளிப்புகளை கொடுக்க போகிறார். அந்த 12ஆம் அதிகாரம் ஆவியின் வரங்களை பற்றி சொல்கிற ஒரு பகுதி. அப்போ ஏறத்தால் அது 9 வரங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒருவர் தான், ஞானஸ்தானம் ஒண்ணுதான், ஊழியங்கள் பல விதத்தில் இருந்தாலும் செயல்படுத்துகிறவர் ஒருவர் தான் என்றெல்லாம் அதில் சொல்லப்பட்டு கொண்டே வரும். இந்த 9 வரங்கள் நாம் சொல்லுவோம். ஆனால் அருமையான பவுல் கொரிந்து திருச்சபையிலும் ரோமர் கடித நிருபத்திலும் இந்த 2 பகுதிகளிலும் எபேசியர் நிருபம் இது போன்ற ஒரு சில புத்தகங்களை நீங்க தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 21 வரங்கள் இருக்கிறது பைபிள் சொல்லுவாங்க. அப்போ 21 வரங்களையும் யாருக்காக தேவன் தருகிறார் என்றால் தன்னுடைய மனவாட்டி ஆகிய திருச்சபை மக்களுக்கு அன்பு பரிசாக அவர் கொடுக்கிறார். அதற்காக வரங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்னா வேற இன்னும் செய்யறதில்லை. ஆண்டவரை நாம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறினாலே போதும் நமக்கு ஆண்டவர் அற்புதமான அந்த வரங்களை தருகிறார். அருமையான நிறைய பேர் நாம் கேள்விப்படுகிறோம், கேட்கிறோம். எனக்கு ஆண்டவர் படிப்பறிவே இல்லாத மக்களை பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் படிக்க வைத்தார் நிறைய பேர் சொல்றாங்க. நோயாளிகளுக்கு போய் சென்று ஜெபித்த போது கடுமையான நோய் பெற்றவர்கள் எல்லாம் சுகமானார்கள் என்று சொல்கிற தேவ மக்களை பற்றி எல்லாம் கேட்கிறோம். அருமையான இது போன்றதான் அதில் இருக்கிற எல்லா வரங்களும் செயல்படுகிறதை இன்றும் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் திருச்சபையாகிய நமக்கும் அந்த வரங்களை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். நமக்கு வாஞ்சையும் ஆசையும் இருந்தா கிடைக்கும். ஆசையும் நமக்கு வாஞ்சையும் இல்லைன்னா அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாங்க அடிக்கடி சொல்லுவோம். இப்பொழுது மருத்துவமனையில ஊழியம் செய்வாங்க. டெய்லி நோயாளிகளை போய் சந்திச்சுட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு தினந்தோறும் போய் நோயாளிகளை சந்திச்சு ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் பார்ப்பார், இப்போ தினந்தோறும் நோயாளிகளை போய் சந்திக்கிறாங்க, நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, இவங்களுக்கு சுகமளிக்கிற வரத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு ஆண்டவர் நினைப்பார். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், எனக்கு சுகமளிக்கிற வரம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமா போவாங்களான்னு கேட்டா ரொம்ப கேள்விக்குறிதான். அப்ப அருமையானது பாடல் சுத்தமா பாடவே தெரியாத எத்தனையோ தேவ மக்கள் ஆலயத்துல வந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடணும்னு ஆசைப்பட்டாங்க, வாஞ்சித்தாங்க. இன்னைக்கு ஏராளமான பாடல்களை இயற்றி பாடியிருக்காங்க. அது வரம். பிரசங்கமானவே தெரியாத எத்தனையோ தேவ ஊழியர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு பேச்சே வரமாட்டேது, பிரசங்கம் பண்ணவும் வரமாட்டேதுன்னு கேட்கிறாங்க. ஆனால் பேசக்கூடிய ஆற்றலை ஆண்டவர் தருகிறார். எனக்கு தெரிந்த ஒரு ஐயா பார்த்தீங்கன்னா 3 வயது வரை வீட்டுல பேச முடியாத ஊமையாகவே இருந்தார். அவங்க அப்பா பார்த்தாரு, மூத்த மகனுக்கு நல்லா படிப்பு வருது, கடைசி மகனுக்கு நல்லா படிப்பு வருது, படிக்கட்டும், இந்த நடுவில் இருக்கிற இவருக்கு பேச்சே வரல அப்படின்னு வீட்லயே விட்டுட்டார். படிப்புலாம் அவருக்கு ஆர்வம் கொடுக்கல. சரி இருந்தாலும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி ஜெபித்தார். சரி மூத்த மகனையும் இளைய மகன் நல்லா படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிடலாம், இந்த இடையில பேச்சு வராம தடுமாறுகிற மகனை ஆண்டவரே உமக்கு ஊழியத்துக்கு ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் அதை கவனித்தார், ஆசீர்வதித்தார். காலங்கள் வந்தது, தடுமாறி படிக்க ஆரம்பிச்சார், பேச்சு வந்தது, +2 முடித்தார். அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரி முடிச்சார், மாஸ்டர் டிகிரி முடிச்சார். IAM என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்துல மிஷினரியாக ஒரிசாவுக்கு போனார். அங்கே ஒரிசாவில சென்று ஆண்டவருடைய பணியை கொஞ்ச நாட்கள் செய்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவருக்கு நல்லா பேசுறதுக்கு வேதத்தை விலக்கி சொல்லக்கூடிய ஆற்றலை கடவுள் தந்தார். வானொலியில பேசினார், டிவியில பேசினார். இன்றைக்கு வேத விரிவுரையாளராக உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய அளவில் ஆன்லைன்ல பல ஆயிரக்கணக்கான செய்திகளை இன்றைக்கும் பிரபலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போ பேச்சே வராதுன்னு நினைச்சு ஒதுக்கின அந்த ஐயாவுக்கு ஆண்டவர் அற்புதமான வரத்தை கொடுத்து பேச வைத்தார். இது போன்ற எத்தனையோ சம்பவங்களை நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய திருச்சபைகளிலே நாம் கேட்க முடியும். அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ அந்த வாஞ்சியை கடவுள் நிறைவேற்றுகின்றவராக, நமக்கும் அற்புதமான அந்த வரங்களை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். மொழிபெயர்ப்பு பணி எனக்கு
பழனியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபை கட்டுகிற கட்டுமான பணிக்கு ஒரு தம்பி வந்தார். அவரை 8ஆவதா படிச்சிருக்கிற, திக்கி திக்கி பேசுவார். சரி, நண்பர் ஆகினாரு. அவரையும் கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தணும். அதுக்கப்புறம் காஸ்பல் ஃபார் ஆசியர் சொல்லி ஒரு தென்காசியில இருக்கின்ற ஒரு வேதாகம கலாசாலைக்கு அவரை படிக்க அனுப்பி வைத்தேன். அவர் அங்க போய் படித்தாரு, பேச்சு வந்துச்சு. இன்றைக்கு ஒரு இறைப்பணியாளராக பணியாற்றுகிறார். அப்ப அருமையான கடவுள் அவரையும் பயன்படுத்துகிறார். அது போல இன்றைக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தன்னுடைய வரங்களால் அலங்கரித்து பயன்படுத்துகின்றவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் வாசித்த நற்செய்தி பகுதி பார்ப்போமானால் அங்கே கானா ஒரு திருமண வீடு. ஆண்டவர் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கு ஆண்டவர் இயேசு அற்புதங்கள் செய்து யாரும் பார்த்ததில்லை. அற்புதங்களை பற்றி யாருமே கேட்டதில்லை. சீசர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு அற்புதங்களை பற்றி தெரியாது. ஆனால் திருமண வீட்டுக்கு அங்கே அழைக்க ஆண்டவரும் தாயும் அங்கே இருக்கிறார்கள், சீசர்களும் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அருமையானது அங்கே நடைபெற்ற சூழல் நமக்கு நன்காக தெரியும். எல்லாருக்கும் திருமண விருந்து என்று சொன்னாலே எருசலேமை பொறுத்தளவுக்கு விருந்து என்று சொன்னால் திராட்சரசம் பரிமாறப்படும். ஏறத்தாழ 100க்கு அதிகமான விருதுகள் இருக்கிறது. திராட்சரசத்துல நிறைய வகைகள் இருக்கிறது. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சில திராட்சரசம் இருக்கு. அது அவங்க ஹெல்த்துக்காக கொடுக்கப்படுகிற திராட்சரசம். போதைக்காய் பயன்படுத்தப்படுகிற திராட்சரசம் அது வேற. இது மாதிரி நிறைய வெரைட்டி வகைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அருமையானது இது விருந்துக்காக கொடுக்கப்படுகிற ஒரு முக்கிய பானம். ஒருவேளை அந்த பானம் கொடுக்கப்படவிட்டால் நிச்சயமாக அந்த வீட்டை ஊர் மக்கள், உறவினர்கள் எவ்வளவு அவதூறாக பேச முடியும் அவ்வளவு அவதூறாக பேசுவார்கள். அருமையானது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திராட்சரசம் முடிந்தது, அங்க இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அப்போ நிறைய பேர் சாப்பிட வேண்டிய முக்கிய நபர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அருமையானது அங்க போய் சொல்றாங்க திராட்சரசம் இல்லைன்னு சொல்லி. அம்மாவும் இயேசுவிடம் சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க, நீ ஏதாவது செய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு ஒரு அம்மா, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை, என்னுடைய நேரம் வரவில்லை, பொறுமையா இருங்கன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தாங்க. அவருடைய வேலை வந்தது. உடனடியாக அந்த திருமண வீட்டுக்கு வருகிற அனைத்து மக்களுக்கும் தங்களுடைய பாதங்களை கழுவுவதற்காக தண்ணீர் வைக்கக்கூடிய கச்சாடிகள், இங்க இருக்கு பாருங்க, இது போல பெரிய கல்லிலே செய்யப்பட்ட ஜாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது வருகிற மக்கள் தூய்மை சடங்குகள் செய்வதற்கான ஜாடிகள். அப்ப ஆண்டவர் பார்த்தாரு, அந்த ஜாடிகளில 2 அல்லது 3 குடம் தண்ணீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள இந்த ஜாடிகளில 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பினார். அவங்க நிரப்ப சொன்னார், நிரப்பினார்கள். நிரப்பின பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பணியாளர்களை பார்த்து, இந்த விருந்துக்கு முக்கிய பொறுப்பா யார் மேற்பார்வையாளராக இருக்கிறாரோ அவரிடம் எடுத்துக்கொண்டு போய் கொடுன்னு சொல்றாரு. அப்ப அந்த தண்ணியை கொண்டு போய் அவங்களுக்கு தெரியும் வெறும் தண்ணீர் தான் சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த மேற்பார்வையாளர் தண்ணியை அந்த சுவைத்து பார்த்துட்டு சொன்னாரு, நேரம் மணமகனை போய் பார்க்கிறாரு. மணமகனை பார்த்து சொல்றாரு, இப்படி சொல்லுகிறார், எல்லாரும் சுவை நிறைந்த திராட்சரசத்தை முதலில் பரிமாறுவார்கள், அதுக்கு அப்புறம்தான் சுவை அற்றது மற்ற மக்களுக்கு பரிமாறுவாங்க. ஆனால் நீங்கள் மிக மிக சுவை நிறைந்த திராட்சரசத்தை இவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்டார். அப்ப அருமையானது, அந்த தண்ணீர் ரசமாய் மாறியது யாருக்குமே தெரியாது. எல்லாருடைய கண் பார்வையில தண்ணியாகத்தான் தெரிகிறது. ஆனால் அதை சுவைத்தால் அது திராட்சரசமாக இருக்கிறது. ஆண்டவர் வெறும் தண்ணீரை சுவை நிறைந்த திராட்சரசமாய் மாற்றினார். இன்றைக்கு நிறைய ஆலயத்துல வந்து வெறும் தண்ணிய, வெறிய ஜப எண்ணெய ஜபம் செய்து அவர்கள் பூசுகிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். கடுமையான நோய்கள் சுகமாகிறது. மருத்துவர்கள்
முடியாதுன்னு சொல்லப்பட்டவர்கள் கூட குணம் பெறுகிறார்கள். அவர்கள் ஆலயத்திலே வந்து சாட்சி பகிர்கிறதெல்லாம் நாம் கேட்கிறோம். காரணம், ஆண்டவர் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். அன்றைக்கு முதல் அற்புதத்தை செய்தார். அந்த அற்புதத்தை பார்த்தவுடன் தான் சீசர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அப்ப அருமையான, இன்றைக்கும் அற்புதங்கள் இருந்தால்தான் மக்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் கூடுதலாகிறது. இன்னும் சில கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா எதிர்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ஊர்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்து விட்டால் அந்த அற்புதம் அப்படி, அந்த எதிர்ப்பு அப்படியே குறைந்து விடுகிறது. அங்கே திருச்சபை உருவாகிறது. தேவையுள்ள இடத்தில் தேவையுள்ள மனிதர்களுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார். அருமையான நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். நீங்க எலிசா காலத்துல பார்க்கலாம். அந்த ஊர் வாழ்கிற அந்த ஊர் பகுதி அருமையான ஊர். நீங்க ஒண்ணு ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் வாசிக்கலாம். அந்த பகுதி முழுவதும் வாழ்வதற்கு நல்ல பகுதி. ஆனால் அங்க இருக்கின்ற தண்ணீரோ சாபம் நிறைந்த தண்ணீர். அந்த தண்ணீர் போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, பாய்கிற இடமெல்லாம் எதுவுமே விளையறதில்லை. தண்ணியை குடிக்கிற ஜீவராசிகளுக்கும் அது நோய்களாய் மாறிவிடுகிறது. அப்ப உடனடியாக எலிசாவிடம் வந்து அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க, ஆனா ஐயா, இந்த ஊர் நல்ல ஊர், ஆனால் தண்ணி கெட்ட தண்ணின்னு சொல்றாங்க. அப்ப அங்க உடனடியாக அவர் சொல்லுகிறார், வெறும் ஒரு கிண்ணத்தை கொண்டு வர சொல்லுகிறார், உப்பை போடுகிறார், ஆண்டவருடைய பெயரிலே ஜெபம் செய்து அந்த தண்ணீர்ல கொண்டு போய் ஊத்துகிறார். உடனடியாக அந்த தண்ணீர் ஆரோக்கியமான தண்ணீராக மாறுகிறது. வெறும் உப்பு தான் போட்டாங்க, அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை மாற்றினார். அந்த தண்ணீரை இப்பொழுது பார்த்தீங்கன்னா குடிக்கிறவர்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருகிறது. அந்த தண்ணீர் பாய்கிற நிலமெல்லாம் நல்ல விளைச்சலை தருகிறது. ஆகவே அருமையானது, நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற போது அந்த இயற்கை ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொருட்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது. உப்பு கீழ்ப்படுகிறது, தண்ணீர் கீழ்ப்படுகிறது. இது நிறைய நிகழ்ச்சிகள் நாம் படிக்கலாம். வேளாங்கண்ணிக்கு நிறைய பேர் டூர், எத்தனையோ பேர் போறாங்க. நீங்க போயிருப்பீங்க சிலர்லாம். அங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சிகளா எழுதி வச்சிருப்பாங்க. நிறைய எழுதி வச்சிருப்பாங்க சாட்சிகள், அற்புதம் பெற்றவர்கள். ஆண்டவரை நம்பி போறாங்க. அங்க காலை வழிபாட்டுல மக்கள் மீது தண்ணி தெளிப்பாங்க. ஜனங்க மீது ஒவ்வொரு வழிபாட்டிலும் தண்ணி தெளிப்பாங்க. என்னங்க தண்ணியை தெளிக்கிறாங்க, ஏதோ மருந்தோ. அந்த தண்ணீர் பட்டு நோய் சுகமானம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப அந்த தண்ணி வெறும் உப்பு தண்ணி தான், ஜபம் செஞ்சு தெளிக்கிற தண்ணி தான். ஃபாதர் சொல்லும்போது சொல்லுவார், ஆண்டவர் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு வெறும் தண்ணீரும் கூட நோய் நீக்குகிற மருந்தாக இருக்கிறது. அருமையானது, இந்த இடத்துல ஆண்டவர் அந்த வீட்டின் அவமானத்தை மாற்றினார், நிந்தையை மாற்றினார். அவங்களுக்கு வர இருந்த பெரிய அந்த துயரத்தை நீக்கி அந்த வீட்டுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் சொன்னாங்க. 2000 வருஷமே இன்னைக்கு அந்த வீட்டை நாம் பாராட்டுகிறோம், அந்த குடும்பத்தை பாராட்டுகிறோம். அந்த அளவுக்கு கடவுள் அந்த குடும்பத்தை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குடும்பமாக மாற்றினார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இது போன்ற அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் இருக்கின்ற இல்லம் ஒரு அற்புதத்தின் இல்லமாக இருக்கிறது. அது சமுதாயத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லமாக இருக்கிறது. எல்லாருக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிற வாய்க்காலாக அந்த இல்லத்தை ஆண்டவர் மாற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையானது, நாம் வெளிப்படுத்தல வாசிக்கிற பொழுது திரும்ப பரலோகத்துல கூட ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கிறதாக இங்கே சொல்லுகிறார். அங்கேயும் விருந்து கொடுக்கப்படுகிறதாக சொல்லுகிறார். ஆகவே பைபிள்ல நிறைய விருந்துகளை பற்றி சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு மணவாளனாக இருக்கின்றார். அவர் நம் மணவாட்டியாகிய நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அன்பளிப்புகளையும் பரிசுகளையும் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். கொடுத்துட்டு அப்படியே போறவுகிறார் அல்ல. ஏசாயா சொல்கிற போது அவர் கூடவே இருக்கின்றவர். அவர் நம்மை விட்டு விலகாதவர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். இயேசு கூட சீசலுக்கு சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் கூடவே இருந்து நம்மை பராமரிக்கின்றவர்.
பாதுகாக்கின்றவர். ஆகவே நமக்கு தந்திருக்கிற இந்த இறை வார்த்தைகளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதே ஆண்டவர் மாறாதவர், நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதமான காரியங்களை நிறைவாக செய்வாராக. கடவுளுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களை கைவிடாதவர், ஆண்டவரே எங்களை வாழ செய்கின்றவர், எங்களுக்கு புதிய பெயர் கொடுத்து எங்களுக்கு அழைக்கின்றவராக இருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து உமது நாமத்தை மேம்படுத்தும். வந்திருக்கின்ற ஆலயத்திலே வழிபாட்டிலே பங்கெடுக்கிற அனைத்து இறை மக்களையும் ஆசீர்வதியும். இதுவரைக்கும் இருந்த நம்முடைய கவலைகள், கண்ணீர், துயரம் ஆண்டவர் மாற்றும். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்பிக்கையும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே, ஆமென்.